மீனராசி அன்பர்கள், மீனராசிக்கும் குரு தான். ஸோ இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நட்சத்திரங்கள் மாறுறது இல்லையா? கிரகங்கள் அதே இருந்தாலும் நட்சத்திரங்கள் மாறுது. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு அவங்க கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. நிறைய குடும்ப பாரங்கள் இருக்கும், குடும்ப சுமைகள் அவங்களுக்கு இருக்கும். கூட பிறந்தவர்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏமாற்றுவார்கள். இந்த மீனராசிக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா, கூட அவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசில் ஏமாறணும், பாசத்தை வச்சுட்டு ஏமாறணும், சொத்தில் உங்களுக்கு கம்மியாக வரும், மற்றவங்களுக்கு நிறைய போகும். இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நிறையா பார்க்கணும். இவங்களும் விட்டு கொடுத்துருவாங்க, சரி எடுத்துன்னு போகும் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு தாராள மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அண்ட் இவங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் அர்த்தம் இருக்கும். இவங்க சரி போ, இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது. ரொம்ப நல்லவங்க, அதுதான் பிரச்சனையே. ஸோ உங்களுக்கும் குரு தான் ஆட்சி கிரகமாக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் அரிசி எங்கேயாவது கோவிலுக்கு தானமாக கொடுங்க. அரிசி வெல்லம் இது ரெண்டும் தானம் கொடுக்கறச்சே அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அண்ட் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்? ரொம்பவுமே அற்புதமான நாளாக இருக்குது. இந்த 3 கிரக சேர்க்கை இப்போது நமக்கு மீனத்தில் இருக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஹெல்த் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அண்ட் இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாப்பிடலாம்.